டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி. இப்போ நான் லாகின் பண்ண போகிறேன், ஆன்லைன் போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்படி போனால் ஆன்லைன் போயிடலாம். நம்ம ஐடி ஆன்லைன் போயாச்சு. இதுதான் நம்ம வண்டி சிங்கா. டைம் பார்த்தீங்கன்னா 7. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்துருச்சு. 1 கிலோமீட்டர் பிக்கப்பு, 6 கிலோமீட்ரு ட்ராப்பு. 96 ரூபாய் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆர்டர் அக்செப்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சாவி போட்டு ஹெல்மெட்டு க்ளவுஸு எல்லாம் எடுத்தாச்சு. ஹெல்மெட் க்ளவுஸ் எடுத்தாச்சு. மறந்துட்டேன், ஜொமேட்டோ பேக் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். இதுதாங்க நம்ம ஜொமேட்டோ பேக்கு. ஒன்றுமே இருக்காது பேக்கில். இது எடுத்துகிட்டு போயிட்டு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்மெட் போட்டு ரெடி ஆகிட்டேன். உங்களுக்கு கேட்குறதுலே தெரில. வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. வண்டி மொபைல் வெயிட்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம டோஸ் போட்டுட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட் ஆர்டருக்கு. உங்களுக்கு வீடியோ கிளியராக தெரியுமா இல்லை தெரில. மூவ் பண்ணுறேன் வண்டியை. என்கிட்ட கோப்ரோ இல்லை, அதனால நான் மொபைல் ஃபோனில் தான் வச்சுக்கிட்டு அப்படியே வீடியோ பிடிக்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு பிக்கப் போயிட்டு அங்கே பிக் பண்ணிவிட்டு ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் பிக்கப் வந்துட்டேன். ரீச் ட்ராப் பிக்கப் கொடுத்துறேன். ஓகே ஆகட்டும். இதுதாங்க ரெஸ்டாரண்ட்டு. வந்தாச்சு. செல்ஃபி கேட்குது. செல்ஃபி கேன்சல் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட் பிக்கப் வந்துட்டு ஆர்டர் ஐடி சொல்லணும். ஆர்டர் ஐடி சொல்லணும் 3726. ஓகே நம்ம ஆர்டர் கிடச்சிருச்சு. கரெக்டாக ஆர்டர் ஐடி. ஓகே ஆர்டர் ஐடி கரெக்டாக ஸ்கேன் பண்ணிக்கணும். ஓகே ஸ்கேன் பண்ணிட்டு ஆகிடுது. ஃபோட்டோ பிடிச்சிட்டு அப்லோட் பண்ணிடணும். ஓகே இப்போ பிக்ட் ஆர்டர் கொடுத்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு ஓகே ஃபுட் பிக் பண்ணிட்டோம். இப்போ ட்ராப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டரு. 6 கிலோமீட்டரில் போகும். ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு மறுபடியும் ரெடி பண்ணிக்கிட்டு ஃபுட்டு எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஜொமேட்டோ பேக்கில் வச்சாச்சு. ஃபுட்டு எடுத்துன்னு போய் வச்சாச்சு. இப்போ லொக்கேஷன் போடுவோம். லொக்கேஷன் போட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. 7.7 கிலோமீட்டர். வண்டி ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். பெங்களூரில் டிராஃபிக் ரொம்ப அதிகங்க. சரி வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் போட்டு போகலாம். பெட்ரோல் பங்க் வந்துட்டாச்சு. பெட்ரோல் போட்டு நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. 300 ரூபாய் போட்டால் ஃபுல்லாகிடுச்சு பெட்ரோலு. டேங்க் ஃபுல்லாகிடுச்சு. முள் அப்படியே ஏஞ்சிக்குது. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வீடியோ பண்ணிக்கிட்டே போகிறதால டைம் ஆகுது. சீக்கிரமாக கவர் பண்ண முடியல. டிராஃபிக்குங்க பெங்களூரில் அதிகம் டிராஃபிக் தான் இருக்குங்க. ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் வண்டி ஓட்டுறேன். அதனால நான் நிதானமாக தான் போயிட்டுருக்கேன். ஃபாஸ்ட்டாக எதுவும் போகல. அப்படியே நெக்ஸ்ட்டு போக மூவ் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கிறேன். வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா 2 கையில் ஓட்டணும்ல வண்டி. ஒரு கையில் ஓட்டுறது ரொம்ப ரிஸ்க்கு, டேஞ்சரும் கூட. இங்கே பாருங்கள் மக்களை, இப்போ தான் டிராஃபிக்குன்னு சொன்னேன். சொல்லி வாய மூடுறதுக்குள்ளே அவ்வளோ டிராஃபிக்கு. ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் தாங்க. இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப டைம் எடுத்துக்குது. இந்த டிராஃபிக்கில் ரொம்ப கஷ்டம்தான்.
இவ்வளோ டிராஃபிக் இருந்தால் அவங்க சொல்கிற டைமிங்ஸ் கவர் பண்ண முடியாது. ஆனால் கஸ்டமர் என்ன நினைப்பாங்க, இவங்க லேட்டாக வராங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், டிராஃபிக் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வண்டியே மூவ் ஆகலை. இங்கேருந்து சிக்னல் இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குதுங்க. சிக்னலில் இருக்கிறது 1/2 கிலோமீட்ரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னலில் இருக்கிறது 1/2 கிலோமீட்டர்னா 1/2 கிலோமீட்டருக்கு இப்போ டிராஃபிக் இருக்குது. இதுலேருந்து வண்டி மூவ் ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு டெலிவரி கிட்ட போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். கண்டினியூ பண்ணுறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்தாச்சு, லிஃப்ட்டுக்கிட்ட வந்துட்டோம். எவ்வளோ கொடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். டெலிவரி கொடுத்துடலாம். நெட்வொர்க் இஷ்யூ வருது. ஓகே, எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 100 ருபீஸ் கொடுத்துக்கிறாங்க. 9 கிலோமீட்ரு 61 மினிட்ஸ் ஆகிது. 100 ருபீஸ் கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டருக்கு போயிடலாம். அப்படியே வாங்க, நெக்ஸ்ட் ஆர்டர் போகலாம். ஜோன், ரிட்டன் டு ஜோன். லெஃப்ட்டில் வந்தால் ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ண டைம் எடுத்தது பாருங்கள். ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணுறது ஒரு டைம் எடுத்தது. இது வந்து 5 மினிட்ஸில் ரிட்டன் டு ஜோன். நம்ம ஜோனுக்குள்ளே போகணும். அப்படி நம்ம ஜோனுக்குள்ளே போகலைன்னா அவங்க ரிட்டன் டு ஜோனு போகிறதுக்கு காசு தருவாங்க. வந்தாச்சா? கீழே வந்தாச்சு. ஆர்டர் வந்துருச்சுங்க. 125 ரூபா ஆர்டர் வந்துக்குது பாருங்கள். 125 ருபீஸ் ஆர்டர் வந்துக்குது. அக்செப்ட் பண்ணிக்கலாம். 125 ருபீஸ் ஆர்டர். இப்போ நம்ம லொக்கேஷன் போட்டுக்கிட்டு போகலாம். ஜோனுக்கு வந்தாச்சு பாருங்கள். அப்பார்ட்மெண்ட்டுங்க எல்லாம். அப்பார்ட்மெண்ட்டில் வந்தால் கொஞ்சம் லேட் எடுத்துரும், டைம் எடுத்துக்கும். நம்ம வண்டி இங்கே நிற்குது, எங்கே தூரம் நிற்குது. வெறும் அப்பார்ட்மெண்ட்டு தான், பயங்கரமாக இருக்குது. அவ்வளோதாங்க. திருப்பி நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு வந்துட்டோம். இதுவும் ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். அப்பார்ட்மெண்ட்டாக போட்டால் கொஞ்சம் லேட் ஆகும். இந்த பாருங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிக்கூடாது. ஆயிடுச்சுங்க. செகண்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. டெலிவரி கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. டெலிவரி கொடுப்போம். எவ்வளோ தராங்க இந்த ஆர்டருன்னு பார்ப்போம். 125 ருபீஸ் போட்டிருந்துச்சு. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 129 ருபீஸ் கொடுத்துருக்குறாங்க. 11 கிலோமீட்டருக்கு 53 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஓகே, 129 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் கோ டு நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துடலாம். நம்ம ஜோனை விட்டு வெளியில் இருக்கிறதுனால பாருங்கள், நம்ம ஜோன் இதுதான். ஆனால் நம்ம ஜோனை விட்டு வெளியே இருக்கும். ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. லிஃப்ட்டில் போய்ட்டுருக்கோம். முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். 3வது ஆர்டர், நியூ ஆர்டர் வந்துருச்சுங்க. அக்செப்ட் பண்ணிக்கலாம். 118 ருபீஸு, 23 ரூபா ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. 4 கிலோமீட்டர் பிக்கப்பு, 3 கிலோமீட்டர் ட்ராப்பு. அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வந்துடுச்சு. நாட்டி ஸ்டைல் லொக்கேஷன் போட்டுக்கலாம். ஓகேங்க, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இடத்துல காடு மாதிரி இருக்குது. இங்கே ஃபாரஸ்ட் ரோட்டில் போயிட்டுருக்கேன். அப்படியே நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் போயிட்டு. அதாங்க லாஸ்ட் ஆர்டர் முடிஞ்சிருச்சு. 11 மணி ஆகிடுச்சு டைமு.
டைம் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. லாஸ்ட் ஆர்டரு டெலிவரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம். அர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்க்குறத மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள். வீட்டில் போயிட்டு காட்டுறேன் அர்னிங்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோன்னு. எவ்வளோ வந்துக்குது? 90 ருபீஸா? ஓகே, அர்னிங்ஸ் ஆஃப்லைன் போயாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு அர்னிங்ஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ கிளம்பலாம். பாய் பாய், வெயிட் பண்ணுங்கள். வீட்டுக்கு போயிட்டு எவ்வளோ அர்னிங்ஸ் ஆகிருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு. அங்கே போயிட்டு எவ்வளோ அர்னிங்ஸ் ஆகிருக்கு, எப்படி இன்றைக்கி எவ்வளோ பெட்ரோல் செலவாயிருக்கு எல்லாம் காட்டுறேன் இன்றைக்கி. இது வந்து ஒரு ஆஃபீஸ் பிளேஸுங்க, மானியட்டா டெக் பார்க்குன்னு. பிஸ்னஸ் இடம், ஃபுல்லு பிஸ்னஸ். ப்ரைவேட் ரோடுங்க இது, கவர்மெண்ட் ரோடில். இது வந்து ஒரு ப்ரைவேட் ரோடு, ப்ரைவேட் ஏரியா. வெறும் பிஸ்னஸ் இருக்கிற இடம் தான், பிஸ்னஸ்ங்க ஆஃபீஸுங்க இருக்கிற இடம். நான் பாட்டுக்கு போகும். டவுட் இருந்தால் எதனாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டை நான் தெரிவிக்கிறேன். எதுவாக இருந்தாலும் ரோடு மிஸ் பண்ணிட்டு போகலாம். சரிங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஜொமேட்டோவில் மேஜர் ப்ராப்ளமே இந்த மாதிரி டஸ்ட்டு தாங்க. டஸ்ட்டு பயங்கரமாக அடிக்குதுங்க. பாருங்கள், டஸ்ட்டு பாருங்கள் எப்படி கிளம்புது. டஸ்ட்டு ரோடு ஒரு பக்கம் சரியில்லை, டஸ்ட்டு ஒரு பக்கம் அடிக்குது. நாம் வேலை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம கண்ணு க்ளீன் பண்ணுறப்ப தாங்க தெரியுது கண்ணில் அவ்வளோ டஸ்ட் இருக்குது. இந்த டஸ்ட் அடிக்கிறது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குங்க டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு. ஏன்னா பெங்களூரில் இந்த விஷயம் மேஜராக அதிகமாக நடக்குது. டஸ்ட்டு பயங்கரமாக அடிக்குது கண்ணுக்கு. எல்லா இடத்தையும் ரோடு உடச்சி போட்டு இது பாருங்கள், மெட்ரோ கட்டிக்கிறதால இந்த மாதிரி இடத்துல மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இது போல் இருக்குது. டஸ்ட் அடிக்கிறது கண்ணுக்கு வந்து தூசு அடித்து கண்ணே போயிடும் போல். ரோடு ஒர்க் போய்கிட்டு இருக்கு, மெட்ரோ அது போயிட்டுருக்கு ஒர்க்கு. இந்த வண்டியில் ஹாலஜன் லைட்டுங்க சரியாகவே தெரிய மாட்டேங்குது. பவரே இல்லை இந்த வண்டியோட ஹாலஜன் லைட்டு.
ஆமாங்க, ட்ரெயின் தான் போகும். தெருல செடியெல்லாம் மறைச்சிட்டு இருக்கிறதால ஏதோ ட்ரெயின் போயிட்டுருக்கு பாருங்கள். தெரியும் தான் நினைக்கிறேன். ட்ரெயின் போகுது, கேட் போட்டுக்கிறா. இங்கே இருந்தால் நல்லா தெரியும் பாருங்கள். ட்ரெயின் போயிட்டுருக்கு, கேட் போட்டாங்க. வெயிட் பண்ணுவோம். எப்படியோ நல்லபடியாக வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம சிங்காவை ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு நம்ம வண்டி. ஓகே, டன். இப்போ அர்னிங்ஸ் பார்க்கலாம். மக்களே, நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி இப்போ அர்னிங்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதாங்க ஒரிஜினல், உண்மையிலுமே லைவ் ப்ரூஃபு. இப்போ டைம் பார்த்துக்குங்க, 11:15. 7 o'clock லாகின் பண்ணி 11:15 rupees அர்னிங்ஸ் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பண்ண அர்னிங்ஸ் பார்த்துக்குங்க. 7 to 8, 9, 10, 11 4 ஹவர்ஸில் 536 rupees earn பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 223 rupees இன்சென்டிவ் வந்துருக்குங்க. ஓகே, இதுதான் ட்ரிப்ஸ் எல்லாம். இது வித் லைவ் ப்ரூஃப் காட்டுறேன் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோன்னு. ஃபஸ்ட் இதை ஆஃப் பண்ணி ஒய்ஃபை ஆஃப். இங்கே பாருங்கள், 7 o'clock லாகின் பண்ணுது. ஒரு 100 ரூபா, ஒரு 129 ப்ளஸ் ரிட்டர்ன்ஸ் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் 94 ப்ளஸ் 98. இன்றைக்கி எல்லாம் 98 ப்ளஸ் 90. இன்றைக்கெல்லாம் லாங் ஆர்டர் தான். டோட்டல் எவ்வளோ? மல்டி ஆர்டர் 2 4 ஆயிடுச்சு. 4 5 6 7 ஆர்டர் பண்ணிக்கிறேன் மொத்தம். இதுதான் இன்றைக்கி பண்ணது. பார்த்துக்குங்க, டைம் பாருங்கள், 3 hours பண்ணிக்கிறேன். 3 hours 33 minutes. இன்சென்டிவ்லாம் அன்லாக் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பண்ணியிருக்கேன். டோட்டல் எவ்வளோ? இது தாங்க இன்றைக்கி நம்ம earn பண்ணியிருக்கிறது. டோட்டல் அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 750 rupees வருது. 750 rupeesல 150 rupees பெட்ரோல் போயிடுச்சு. 150 rupees பெட்ரோல் போனால் அப்போ இன்னும் 600 rupees இன்றைக்கி நம்மளுக்கு லாபம் வந்துக்குது. எவ்வளோ? 600 rupees இன்றைக்கி நம்ம earn பண்ணிக்கிறோம். 4 ஹவர்ஸில் 600 rupees earn பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் வித் பார்ட் டைம் 7 to 11 பண்ணிக்கிறேன். பார்ட் டைமு நல்லா வீடியோ பண்ணதில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் பண்ணி நல்லா earn பண்ணியிருப்பேன். அவ்வளோதாங்க, இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோவை. மறக்காமல் நம்மளுக்கு எதனா உங்களுக்கு டவுட் எதனா இருந்துச்சுனாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு கமெண்டில் ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இவ்வளோ earn பண்ணியிருக்கோம். 600 rupees இன்றைக்கி லாபம். பார்ட் டைம் பண்ணிக்கிறது 600 rupees லாபம். நல்லா இருந்துச்சு. இதோட நெகட்டிவ், இதோட வேறு விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு ஃபுல் வீடியோ போடுறேன். அப்புறம் ஃபுல் டைம் வீடியோ ஜொமேட்டோ பண்ணி அதையும் நாங்கள் ஃபுல் வீடியோ போடுறேன். மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு வந்துட்டேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரிஜினலு ரியலான வேலை செஞ்சு earn பண்ணிக்கிற காசு தான். இதில் ஜொமேட்டோக்காக ப்ரொமோஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் வேலை செஞ்சேன், earn பண்ணேன், உங்களுக்கு வித் ப்ரூஃப் காட்டினேன். இந்த வேலை எப்படி இருக்கும், இதில் எவ்வளோ earn பண்ணலாம், பார்ட் டைமில் எவ்வளோ earn பண்ணலான்னு பாட்டிருக்கேன். இன்னும் ஃபுல் டைம் எவ்வளோ earn பண்ணால் அதையும் நான் உங்களுக்கு வித் லைவ் ப்ரூஃபோடு போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுங்க. இன்னும் வேறு இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.